உலகிலேயே அதிகமான முஸ்லிம்கள் வாழும் நாடு அப்படின்னா அது இந்தியா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரப்போகுது. அதுவும் 2050 இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பியூ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஆய்வு நடத்தும் போது இந்த தகவல் கிடைச்சிருக்கு. அது இல்லாமல் உலகத்திலேயே 3வது பெரிய மதம் அப்படின்னா அது இந்து மதம்ன்ற ஒரு வளர்ச்சிக்கும் வரும் அப்படிங்கிறது இந்த பியூ அப்படிங்கிற நிறுவனம் சொல்லியிருக்கு. இந்தியாவில் 2050 கிறிஸ்துவ மதம் அந்த அளவு வளர்ச்சி இல்லாமல் அதனுடைய வளர்ச்சி குறையும் அப்படிங்கிறதையும் இந்த பியூ அப்படிங்கிற நிறுவனம் சொல்லியிருக்கு. அப்படி என்னென்ன விஷயங்கள் இந்த நிறுவனம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம இந்த வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். பியூ அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அது ஒரு அமெரிக்கா நிறுவனம், ஒரு ஆய்வு ஒன்று நடத்துது. இந்த ஆய்வில் அவங்களுடைய நோக்கம் அப்படின்னா 2050 உலகத்தில் மதங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அதாவது மதம் சார்ந்த மக்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு செய்கிறாங்க. இந்த ஆய்வில் அவங்களுக்கு ஒரு பல விஷயங்கள் தெரிய வருது. அதில் முக்கியமாக வந்தால் இந்தியாவில் 2050 முஸ்லீம் மக்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். 2010 இந்தோனேசியாவில் தான் முஸ்லீம்கள் அதிகமாக வாழும் நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனால் இது அப்படியே தலலக்கா பரண்டு 2050 முதலாக இந்தியா நிற்கும், 3வதாக தான் இந்தோனேசியா போகும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. 2050 இந்தியாவில் 310 மில்லியன் மக்கள் வாழ்வாங்க. மில்லியனாக முஸ்லீம் மக்கள் வாழ்வாங்க. இது இந்திய மக்கள் தொகை இருக்கு பார்த்தீங்களா, அதில் 11% அப்படிங்கிறாங்க. அதே சமயம் பாகிஸ்தான் இருக்கு பார்த்தீங்களா, பாகிஸ்தான் 2வது இடத்துக்கு வரும். அந்த 2வது இடத்துல அங்கு இருக்கும் மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தா 273 மில்லியன் மக்கள் இஸ்லாமிய மக்கள் வாழ்வாங்க. 3வது இடத்துக்கு இந்தோனேசியா செல்லும். இந்தோனேசியா 2010 முதல் இடத்துல இருந்தது. ஆனால் 2050 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படும். அதனுடைய மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தா 252 மில்லியன் மக்கள் முஸ்லீம் மக்கள் வாழ்வாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, ஆசியா கண்டமும் சரி, பசிபிக் பிராந்தியமும் சரி, இங்கு எல்லாமே இஸ்லாமிய நாடுகள், முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடுகள் அப்படி சொல்லி நிறையா இருக்கு. ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், குவைத், இப்படி பல நாடுகள் இருந்தாலும் இங்க அதிகமாக 2050 வாழப்போகும் முஸ்லிம்கள் நாடு அப்படின்னா அது இந்தியா தான். சரி, இந்தியா அதிகம் முஸ்லிம்கள் மட்டுமா அப்படின்னா கிடையாது. இதே இந்தியாவில் 2050 1.03 பில்லியன் இந்து மக்கள் வாழ்வாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்திலேயே அதிகமாக இந்துக்கள் வாழும் நாடுன்னா அதுவும் இந்தியா தான் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த உலகத்திலே அதிக மதம் சார்ந்து யார் இருப்பாங்க அப்படின்னா கிறிஸ்துவ மதம் அப்படின்னு தெரியும். இந்த கிறிஸ்துவ மதம் 2050 இந்தியாவில் ரொம்ப குறைவான சதவீதத்திலேயே வளர்ச்சி இருக்கும். அதாவது உங்களுடைய சதவீதம் குறையும். அவங்களுடைய சதவீதம் அப்படின்னு பார்த்தா 2.5% குறைவாக இருப்பாங்க. அதாவது இந்தியாவில் கிறிஸ்துவ மதமுடைய வளர்ச்சி குறைவாக இருக்கும்னு சொல்ல வந்துட்டாங்க. இதே உலகத்திலே அதிக மக்கள்னா கிறிஸ்துவ மதம், 2வது பார்த்தா இஸ்லாமியர்கள், 3வது பார்த்தா அது இந்து மதமாக மாறும் அப்படிங்கிறாங்க. இதே விதத்தில் மக்கள் தொகை வளர்ச்சி போய்கிட்டே இருந்தா 2050 உலகத்திலேயே முதன்மையான மதமாக இஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகன்றாங்க. சரி, இந்த முஸ்லிம்கள் மதம் அதிகமாக வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இளைஞர்கள் நிறையா இருக்காங்க. அதே மாதிரி கருவுறுதல் அதிகமாக இருக்கு. அதனால முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை அதிகமாக வளர்ச்சி ஆகிக்கொண்டே இருக்கிறது. இதே மாதிரி வளர்ச்சி ஆகிக்கொண்டே இருந்தால் 2050 உலகத்திலேயே பெரிய மதம் அப்படின்னா அது இஸ்லாம் மதமாக இருக்கும். அதிக மக்கள் தொகை கொண்ட மதம் அப்படின்னா அதுவும் முஸ்லீம் மக்களாக தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த பியூ அப்படிங்கிற ஆய்வறிக்கை சொல்லுது. பாகிஸ்தான், வங்கதேசம், நைஜீரியா, இந்தோனேசியா இங்கு வாழும் முஸ்லிம் மக்களை விட இந்தியாவில் வாழும்
முஸ்லிம் மக்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. 2050 ஏற்கனவே இப்ப பார்த்தாலே பாகிஸ்தானும் சரி, இந்தோனேசியாவும் சரி, நைஜீரியா, வங்காளதேசம் எல்லாமே முஸ்லிம்கள் நாடு. அது முஸ்லிம்கள் மட்டும் வாழும் நாடு. ஆனா 2050 அந்த 4 நாடுகளையும் சேர்த்தாலும் இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குன்றாங்க. 2010 இந்த உலக அளவில் மக்கள் தொகையில முஸ்லிம் மக்களுடைய தொகை அப்படின்னு பார்த்தா 14.4% இருக்காங்க. இதே 2050 ஆண்டு உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா 18.4% மாறும். இதனால முஸ்லிம் மக்களுடைய தொகை அதிகமாகும் அப்படின்னு சொல்லி இந்த பியூ அப்படிங்கிற இந்த ஆய்வறிக்கை சொல்லுங்க. இதே நிலைமையில போனா இந்த உலகத்தில் 2050 முஸ்லிம் மக்கள் தான் அதிகமாக முதலிடத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறது இது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்ப 2050 என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம இனி வரும் காலங்களில் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எந்த ஆய்வறிக்கை சரியானதா தவறானதா அப்படிங்கிறது நம்ம இன்னொரு 25 ஆண்டுகள் பொறுமையா இருந்தால் தான் தெரியும்.